ஐயா எனக்கு இது புதிதில்ல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல. இதெல்லாம் வழக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துட்டீங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரணம் தாங்க. ஏன்னா திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம். சாதாரண அரசியல் கிடையாது, பணிச்சொல். ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது. மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாத்தி அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி முன்னாடி விரிவா பேசியிருக்கிறாங்கன்னா, கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 2020 நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க. 2020 புதிய கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை, எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம். அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம், ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது. காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும், அது அரசியல் பண்ணக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும். ஆனா தமிழகத்துல அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக, குறிப்பாக நியூட்ரிஷியஸா கொடுக்கணும். உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல. இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும், மில்லட் உட்பட, சிறுதானியங்கள் உட்பட, அந்த குழந்தைக்கு புரதச்சத்து உட்பட கிடைக்கணும். அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து 100% தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். இதில் அரசியல் செய்யக்கூடாது. இதுல நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்துல ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி நாங்க விலாவரியா பேசியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாத்தி அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி முன்னாடி விரிவா பேசியிருக்கிறாங்கன்னா, ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும். குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா. வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா. தேவையான முட்டைகள், தேவையான புரதச்சத்து, தேவையான மில்லட்டு, நார்ச்சத்து, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். காரணம் புதிய கல்விக் கொள்கையில் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஐயா நம்மை பொறுத்தவரைங்க ஐயா, காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஐயா. அதுல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்துல இருக்கக்கூடியவங்களை இவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்கதான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் உண்மைதான், அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா, அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல திருவேங்கடம் வந்தாரு, என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவருதான் வெட்டாரு, அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா, இது வேற ஏதாச்சும் விஷயமா, இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம். அதையெல்லாம் தாண்டி எனக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன? இதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரின்னு சொல்லட்டும்.
மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில கூட்டிட்டு போனோம், கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறாரு, தப்பிச்சு ஓடனா சரணடையாம ஓடி இருக்கலாமே. அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம், திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்கன்னா குற்றவாளி தான், சிசிடிவி பூஜை ஏத்துக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி. தேர்வு இருக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பாத்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA நீட் தேர்வு நடத்துறாங்க. அதுல குளறுபடிகள் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிட்டு இருக்காங்க. NTA வந்து நீட் தேர்வு மட்டும் நடத்தல, UGC பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து NTA நடத்துறாங்க. NTA தலைவரை மாத்தி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க, இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட். சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு, அதற்கான யாரு தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. 10 ஆண்டு சிறை தண்டனை பார்த்திருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க, தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில, DME கையில இருக்கு. அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும். நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு. டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார். நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அரசு தரப்பு விளக்கம் கேட்டு 1 வார காலம் வழக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து? ஐயா, எனக்கு இது புதிதில்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல. இதெல்லாம் வழக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துட்டீங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரணம் தாங்க. ஏன்னா திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம், சாதாரண அரசியல் கிடையாது. பணிச்சொல், நம்ம மீது குற்றச்சாட்டுகள், பொய்யான புகார்கள், பத்திரிகையில பிளான்ட் பண்ணி வர நியூஸ் அதெல்லாம் சாதாரணம் தாங்க ஐயா, நான் கவலைப்படல. பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன். அதுக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க, நான் என்ன திருப்பி பார்க்கலீங்க ஐயா. இந்த நீதிமன்றத்துல நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க, திமுகவினுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. அதற்காக நாங்கள் அஞ்ச போவது கிடையாது. எங்களுடைய பணியை இன்னும் முடக்கி விட்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு அரசு கல்லூரிகளில் வந்து கௌரவ விதிகளை நடப்படிவு நடத்தப்படுறதா தொடர்ந்து குற்றச்சாட்டு தமிழக அரசு மட்டும் இல்லாத மன உளைச்சல். ஆமாங்க ஐயா. ஐயா, நேத்து திருச்சியில நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேங்க ஐயா, கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து பார்க்கணும் ஐயா. புள்ளி விவரம் கொடுத்துருக்குறேங்க ஐயா. 4372 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா, பொறுப்பு போடல. 19,000 இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்ட ஃபில் பண்ணல. 4372 பிரின்சிபல் இல்லைங்க ஐயா, ஹெட் மாஸ்டர் இல்ல. 19,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றனர். அதாவது எங்க நிரந்தரம் பண்ணுங்க, நிரந்தரம் ஆகல, அவங்கள அதுக்கு டென்த் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க. காலி இடத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாம இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்பு அறிக்கை கொடுத்திருக்கோம். தமிழகத்துல PT மாஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த PT மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம். PT மாஸ்டர்ல எடுக்க முயற்சி பண்றாங்க. PT மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல மிக முக்கியமானது PT மாஸ்டர். உடல் வலிமையா இருந்தா தான் இது எல்லாமே நடக்கும். PT மாஸ்டர் இல்லாம நீங்க எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க? அதனால PT மாஸ்டர் ஹையர் பண்ணுங்க. 4372 பிரின்சிபலை போடுங்க. 19,000 காலி இடத்தை ஃபில் பண்ணுங்க. இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து. டெட் பரீட்சை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க. ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இதே MK ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்க வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு, கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.